வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களுக்காக ஒரு சிறிய ஆனாலும் மிகப்பெரிய நல்லதைச் சொல்லும் கதை. இதன் பெயர் நல்லதினால் வரும் நல்லது. கதை முடிவில் ஒரு முக்கியமான நெறி உங்களுக்காக காத்திருக்கிறது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் நேர்மையானவனும் அன்பானவனும். அவன் பெற்றோர் விவசாயிகள். பணம் குறைவாக இருந்தாலும் ராமு தனது கல்வியில் சிறந்தவன். அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், நல்லதைச் செய், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் போதே அவன் ஒரு பெரிய பர்சை சாலையில் காண்கிறான். அதில் ஏராளமான பணம், அடையாள அட்டை மற்றும் முக்கியமான ஆவணங்கள் இருந்தன. அவனது நண்பர்கள் சொன்னார்கள், இதை நீயே வை ராமு, யாருக்கும் தெரியாது. இவ்வளவு பணம் நமக்கே கிடைச்சிருக்கு. ஆனால் ராமு தயங்கவில்லை. அந்த பர்சை வீட்டிற்கு கொண்டு சென்று உரிய நபரிடம் சேர்க்க எண்ணினான். அந்த அடையாள அட்டையில் ஒரு பெரிய தொழிலதிபரின் பெயர் முரளி என்று இருந்தது. அவனது தந்தையுடன் நகரத்திற்கு சென்று அவர் அலுவலகத்தை அடைந்தான். முரளி பர்சை பார்த்ததும் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். இத்தனை பணத்தை பார்த்தும் எதையும் எடுத்துக்கொள்ளாமலா எனக்கு திருப்பிக் கொடுக்கிறாய் என்றார். ராமு வெட்கமாக பதிலளித்தான், அது உங்கள் உடையதுதான் ஐயா. யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது என்பதைத்தான் என் பெற்றோர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். முரளி நெகிழ்ந்து கேட்டார், உனது கனவு என்ன? ராமு சொன்னான், நான் ஒரு பொறியாளராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனாலும் எங்கள் குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அந்த நாளிலிருந்து ராமுவின் வாழ்க்கை மாறியது. முரளி அவரது கல்விக் கட்டணங்களை ஏற்றுக்கொண்டு எல்லா வசதிகளையும் செய்தார். பல வருடங்களுக்குப் பிறகு ராமு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக பட்டம் பெற்றான். அவன் பெற்றோர் மிகுந்த பெருமையுடன் நின்றார்கள். ராமு எப்படியோ அதே மாதிரிதான் இருந்தான், நல்ல மனசும் நேர்மையும் நிறைந்தவனாக. அவன் மனதில் ஒரு உறுதி இருந்தது, நாம் செய்த நல்லவை ஒரு நாள் நமக்கே திரும்பும். இது அவனது வாழ்க்கையின் நேரடி சான்று. ஒரு நிகழ்ச்சியில் ராமு பேசிக் கொண்டிருந்தான். அவன் சொன்னான், நேர்மையா இருக்கிறதுக்கு இப்போதைய உலகம் வாய்ப்பு கொடுக்காம இருக்கலாம். ஆனாலும் நம்ம நம்பிக்கையை நாமே இழக்கக்கூடாது. நம்ம செயல் நல்லதானால் அதற்கான பலன் ஒரு நாள் நமக்காக காத்திருக்கும். அவன் பேச்சு அங்கிருந்த அனைவரையும் பெருமையாக நிகழச் செய்தது. இந்த கதையின் நெறி, நேர்மையும் நற்செயலும் வாழ்வில் வெற்றிக்கு வழிகாட்டும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.